Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் குயிக்கா ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி டேஸ்டியாவும் இருக்கக்கூடிய புளியோதரையும் அதுக்கு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷான மசாலா ஆம்லெட் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புளியோதரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். மஞ்சள் பொடி தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வரமிளகாயை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தாளிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிதமான தீரை வச்சு தான் நம்ம இதை ஃபுல்லாகவே தாளித்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி கொதிச்சு வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதிலே போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு ரைஸில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற கலவையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளியோதரைக்கு சாதம் வடிக்கும் போது ஒரு 3/4 பதத்துக்கு மட்டும் சாதம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம தாளித்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு புளியோதரை குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். புளியோதரை குழஞ்சா டேஸ்ட்டாக இருக்காது. உதிரி உதிரியாக இருந்தால் தான் ரொம்பவுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போது சூடான சூப்பரான புளியோதரை தயார். கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு புளியோதரை. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா ஆம்லெட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சீரக பொடி, 4-5 மிளகு, 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, அது கூடவே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்து தேங்காய் பூ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் கொரன்னு திரிச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நம்ம திரிச்சு எடுத்து பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் முட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்தால் நமக்கு சூடான சுவையான மசாலா ஆம்லேட் தயார். நம்ம நார்மலாக பண்ணுற ஆம்லேட்டை விட இதில் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால சூப்பராக ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ஆம்லேட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு தான் கண்டிப்பாக வருவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக பண்ணக்கூடிய அதே சமயத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கக்கூடிய ரெசிபி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.